ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மற்றும் குரூப் 4ஓட சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஞ்ச் பண்ண சிலபஸ்க்கான பிடிஎஃப்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பொதறிவில் 75 கேள்விகள், மேக்ஸில் 25 கேள்விகள், தமிழ் தகுதி தேர்வில் 100 கேள்விகள்னு வழக்கம் போல் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. பேட்டர்னில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸில் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எத்தனை கேள்விகள் கேட்போன்னு சொல்லி அந்த கொஸ்டின் வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு கடைசியில் நம்ம இதை எப்படி படிக்கணும், எந்தெந்த லெசன்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ், இங்கிலீஷ், ஜிகே, மேக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் பார்க்கலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான், மற்ற எல்லோரும் தமிழ் கட்டாயமாக எழுதி ஆகணும். இப்போ எல்லா சேஞ்சஸும் பார்த்துட்டு நம்ம எப்படி படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பொது அறிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்போன்னு வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. இதில் எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பொது அறிவில் 9 யூனிட் இருந்துச்சு. இப்போ 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து 5 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பொது அறிவியலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10-12 கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது 5 கேள்விகளாக குறைச்சிருக்காங்க. அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்த்தே வெறும் 5 கேள்விகள் மட்டும்தான் கேட்பாங்க. அதிலிருந்து என்னென்ன டாபிக்ஸ்ன்னு சொல்லி லெசன் கொடுத்துருக்காங்க. பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம், ஆற்றல், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து 5 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 6th-லேருந்து 10th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் சேர்த்து எவ்வளோ லெசன்ஸ் படிக்க வேண்டியது வரும். ஆனால் அதுலேருந்து 5 கேள்விகள் தான் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து புவியியலில் பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே அதில் ஒரு 5-6 கேள்விகள் தான் கேட்பாங்க. அதே மாதிரி 5 கேள்விகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்கிற இந்த டாபிக்ஸ்லேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3rd யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இப்போ இந்தியாவின் வரலாறு, பண்பாடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனி யூனிட்டாக இருந்துச்சு. அடுத்து இந்திய தேசிய இயக்கம் தனி யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ அது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே யூனிட் ஆக்கிட்டாங்க. அதுலேருந்து 10 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இந்தியாவின் வரலாறு, இந்திய தேசிய இயக்கம் சேர்த்தே 10 கேள்விகள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறவங்களுக்கு இப்போ இந்திய வரலாறில் தான் இந்திய தேசிய இயக்கமும் வருது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் ஐஎன்எம்னு சொல்லி தனி டாபிக் கிடையாது. நம்ம பார்க்குறது வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல், அப்படி தான் நம்மளுக்கு சோஷியல் சயின்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய தேசிய இயக்கம் ஸ்கூல் புக் வைஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வரலாறுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக படிச்சுக்கணும். இதில் 10 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய ஆட்சியல், பாலிட்டியிலேருந்து 15 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்திய ஆட்சியலில் தான் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 கேள்விகள் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 15 கேள்விகள் கேட்போன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கீழே கொடுத்துருக்க இந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் தனி யூனிட்டாக இருந்துச்சு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் தனி யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து 20 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஸ்டின்ஸ் அதிகமாகவே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தில் கம்மியாக தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 20 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளாதாரத்துக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அடுத்து யூனிட் 6 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருந்த சிலபஸில் யூனிட் 8ஆக இருந்துச்சு. இப்போ யூனிட் கம்மி பண்ணியிருக்கனால இது யூனிட் 6ஆக வந்திருக்கு. ஸோ யூனிட் 8ல் நம்ம என்ன படித்தோமோ அதே தான். அடுத்து நம்மளுக்கு முக்கியமான டவுட் வரும். யூனிட் 9ன்னு சொல்லி நம்மளுக்கு பழைய சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் யூனிட் 9ல் இருந்துச்சு. ஆனால் நடப்பு நிகழ்வுகள் ஒரு யூனிட்டே கொடுக்கல. அப்போ நடப்பு நிகழ்வுகள் படிக்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடப்பு நிகழ்வுகள் படிக்கணும். ஏன்னா நம்ம சிலபஸை மேலோட்டமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகள் கொடுக்காத மாதிரி தான் இருக்கும். அந்த யூனிட்குள்ளே பாருங்கள். இப்போது பொது அறிவியல் கொடுத்துருக்காங்களா, பொது அறிவியலில் பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா கடைசியில் நடப்பு நிகழ்வுகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்போது அறிவியல் சம்மந்தப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த டாபிக் பாருங்கள், புவியியல். புவியியல்லையும் இருக்கிற டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், புவியியலுக்குள்ளேயும் ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ புவியியல் சம்மந்தப்பட்ட நடப்பு நிகழ்வுகள். அடுத்து வரலாறில் கிடையாது. இந்திய ஆட்சியல்லையும் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் நம்மளுக்கு தனி யூனிட்டாக கொடுக்கலினாலும் ஒவ்வொரு யூனிட்குள்ளேயுமே வந்து நம்மளுக்கு நடப்பு நிகழ்வுகள் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நடப்பு நிகழ்வுகளுக்கு வழக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். பொது அறிவியல், புவியியல், இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம் மொத்தம் கொடுத்துருக்கிற 6 யூனிட்டில் 4 யூனிட்டில் வந்து நடப்பு நிகழ்வு வந்திருக்கு. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்து தான் ஆகணும். இப்போ முதல்ல இருந்து 9 யூனிட் வந்து 6 யூனிட்டாக மாறி இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 3 யூனிட் எங்கே போச்சுன்னா அதில் ஒன்று தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து ஒன்று வந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இந்திய பொருளாதாரத்தோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கம் இந்திய வரலாறோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 டாப்பிக்குமே வந்து இதுக்குள்ளேயே தான் இருக்குது. அது வந்து அவங்க ரிமூவ் பண்ண கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் வெயிட்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெயினாக வந்து அவங்க தமிழில் தான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அடுத்து திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் இது வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்பாங்க. வழக்கம் போல் மேக்ஸ்லேருந்து 25 கேள்விகள். அதில் திறனறிவிலிருந்து 15 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 15 கேள்விகள் எந்தெந்த டாப்பிக்லேருந்து வருதுன்னா சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரும் பொதுக்காரணி, மீச்சிறு பொதுக்காரணி, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, இந்த டாப்பிக்கெல்லாம் சேர்த்து 15 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசனிங் காரணவியலில் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த டாப்பிக்லேருந்து வருதுன்னா தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை, இதிலிருந்தெல்லாம் வந்து 10 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, இது 10ஆம் வகுப்பு தரத்துலேருந்து 100 கொஸ்டின் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழில் நம்மளுக்கு எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா தமிழில் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தமிழில் வந்து நம்மளுக்கு 3 யூனிட் இருந்துச்சு. இப்போ வந்து 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு தமிழில் சிலபஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இலக்கணம், அடுத்த யூனிட்டில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருந்துச்சு. இப்போது அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இலக்கணமில் பார்த்திங்கன்னா 25 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து பிரித்தெழுதுகள், சேர்த்தெழுதுகள், சந்திப்பிழை, இந்த மாதிரி டாபிக்ஸில் இருந்தெல்லாம் வந்து 25 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து சொல்லகராதியிலிருந்து 15 கேள்விகள் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த டாப்பிக்லேருந்து வருதுன்னா எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதில் இருந்தெல்லாம் வந்து சொல்லகராதியிலிருந்து 15 கொஸ்டின் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதும் திறன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுதல், செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, மரபு தமிழ், திணை மரபு, இதில் இருந்தெல்லாம் வந்து 15 கேள்விகள் கேட்போன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொற்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்க்கு பின்னாடியும் கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. உதாரணம் கொடுத்துருக்காங்க. சர்ச் இன்ஜின், தேடு, வலசை, மைக்ரேஷன், இந்த மாதிரி கலைச்சொற்கள் வந்து 10 கேள்விகள் கேட்போன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனிலிருந்து 15 கேள்விகள், அதாவது கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையளித்தல், அந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து 15 கேள்விகள் கேட்போன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு, ஆங்கிலம் அல்லது பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எழுதணும். இதுவும் பார்த்திங்கன்னா சிலது நம்மளுக்கு கலைச்சொற்கள் கூடவே தான் வரும். அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் நம்மளுக்கு கலைச்சொற்களில் 10, எளிய மொழிபெயர்ப்பில் 5ன்ட்டு 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த 6 டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் வைஸ் பார்த்தா இலக்கணம்குள்ளே தான் இது வரும். ஏன்னா நம்மளுக்கு இலக்கியம் தவிர்த்து லெசனுக்கு பின்னாடி வர்றது இலக்கணம் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு தனித்தனியாக எத்தனை கொஸ்டின் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 7ல் பார்த்திங்கன்னா இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இலக்கியம் ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் டாப்பிக்காக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இலக்கியம், தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் எல்லாம் சேர்த்து ஒரே டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து வெறும் 15 கேள்விகள் தான் வந்து கேட்க போகிறாங்க. அப்போது தமிழில் வந்து நம்மளுக்கு மொத்தம் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் வந்து 100. அதில் இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சேர்த்து 15 கேள்விகள். அப்போ மீதி 85 கேள்விகளுமே வந்து நம்மளுக்கு இலக்கணத்துலேருந்து தான் கேட்க போகிறாங்க. இதில் வந்து இலக்கணம்னு ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக் வைஸ் பார்த்தோம்னா சொல்லகராதி எல்லாமே வந்து நம்மளுக்கு இலக்கணம்குள்ளே வர டாப்பிக்காக தான் வருது. ஸோ நம்ம இந்த டைம் குரூப் 4க்கு இலக்கணம் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாகணும். இலக்கியம்லேருந்து 15 கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க. அடுத்து அதுக்குள்ளேயே வந்து சொல்லும் பொருளும் அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். அடுத்து குரூப் 4ல் எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வந்து கிடையாது, ஏன்னா தமிழ் கட்டாயப்படுத்திட்டாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இங்கிலீஷ் இருக்குது. அதுலேயும் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்போன்னு கொடுத்துருக்காங்க. கிராமரில் 25 கொஸ்டின், வெக்காபுலரியில் 15, ரைட்டிங் ஸ்கில்லில் 10 கொஸ்டின், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லேருந்து 10 கொஸ்டின், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து 20 கொஸ்டின், டிரான்ஸ்லேஷன்லேருந்து 5 கொஸ்டின், லிட்ரரி ஒர்க்ஸ்லேருந்து 15 கொஸ்டின் கேட்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் இருக்குது.
இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா கொஸ்டின் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்தெந்த டாப்பிக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொடுத்துருக்க சேஞ்சஸ் படி பார்த்தா சயின்ஸில் வந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இந்த சயின்ஸை தவிர ஜிகேயில் இருக்கிற மொத்தம் 75 கொஸ்டினில் வந்து 5 கொஸ்டினை வந்து சயின்ஸ்லேருந்து கேட்க போகிறாங்க. அப்போ மீதி இருக்கிற 70 கொஸ்டினுமே நம்ம ஸ்கூல் புக் வைஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல் இந்த டாப்பிக்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்திய ஆட்சியல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடிமையிலே அடங்கிடும். இந்திய வரலாறு, பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் நம்மளுக்கு வரலாறுக்குள்ளேயே வந்துடும். இந்த யூனிட் 6 வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்டது, தமிழ் சமுதாய வரலாறு, திருக்குறள் இது சம்மந்தப்பட்டது வரும். அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு, இது வந்து நம்ம யூனிட் 8க்கு என்ன படித்தோமோ அதே தான். ஸோ நம்ம ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் வந்து 70 கொஸ்டின் கிட்ட கேட்க போகிறாங்க. நடப்பு நிகழ்வுகள்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்போன்னு சொல்லலை. ஸோ நடப்பு நிகழ்வுகளுக்கு ஒரு 10 கொஸ்டின் போச்சுனாலும் 60 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு சோஷியல்ஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. இப்போ நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ்ன்னு வெயிட்டேஜ் கொடுக்கல. நம்மளுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குள்ளேயுமே வந்து நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். சோஷியல் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு அதுலேருந்து 70 கேள்விகள் வந்து கேட்டுருவாங்க. மீதி 5 கேள்விகள் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. மேத்ஸில் வந்து கொடுத்துருக்கிற இந்த டாபிக்ஸ்லேருந்து சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். மேக்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கிற இந்த டாபிக்ஸ்லேருந்து மட்டும் படித்தா போதும். இதுலேருந்து தான் வந்து 25 கேள்விகளுமே வந்து கேட்க போகிறாங்க. அடுத்து தமிழில் பார்த்திங்கன்னா இலக்கணம்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இலக்கணம் தான் வந்து ஃபுல்லாக கேட்குறாங்க. கலை சொற்கள் வந்து இந்த டைம் அதிகமாக கேட்க போகிறாங்க. அடுத்து இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த டாப்பிக்லேருந்து ரொம்பவே குறைஞ்ச கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்த சேஞ்ச் பண்ண சிலபஸோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க டெலிகிராம் சேனலில் போய் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1, 2025 வரப்போற குரூப் 4 பிசிக்காக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்ன சப்ஜெக்ட் 6ல இருந்து 10 வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட். ஆனா என்கிட்ட படிக்கிறதுக்கு புக்கே இல்லையா, என்ன பண்றது? 20,000 கொஸ்டின் வரி வரியா எடுக்கப்பட்ட நோட்ஸ் கொடுத்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்பேன். இந்த டெஸ்ட் மொத்தம் எத்தனை மாசம் நடக்கும்? இது மொத்தம் 4 மாசம் நடக்கும். இதனோட ஃபீஸ் எவ்வளவு? ஜனவரி 1, 2025 ஜாயின் பண்றவங்க மட்டும் அந்த 4 மாசத்துக்கு மொத்தமா சேர்த்து 120 ரூபா மட்டும்தான். இதுல எப்படி ஜாயின் பண்றது? டெஸ்ட்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சோஷியல் ஃபுல் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு டீடைல்ஸ் சொல்றேன்.